புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. கடந்த முறை போல் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் உணவகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் இருந்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார் சுரானா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களிலும் நிற்கும். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என கூறினார். ஒதுங்கிடு. Today we had a meeting with our Honorable Chief Minister Swamiji. எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் பாய் மாண்டவியாஜி அவர் பிரசன்ஸில் இன்னைக்கு மீட்டிங் நடந்தது. நாங்கள் வர எலெக்ஷன்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய கைடன்ஸு அண்ட் அவர் பண்ணியிருக்க டெவலப்மெண்ட் ஒர்க்ஸு, அவர் பண்ணியிருக்க இந்த புதுச்சேரிக்கு லாஸ்ட் 5 years இருக்கிற டெவலப்மெண்ட் ஒர்க்ஸு, இதை வச்சு ப்ளஸ் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு, ரங்கசாமி கவர்மெண்ட்டு, நம்ம இந்தியா கவர்மெண்ட்டில் ஆயிரத்தி நல்ல வேலைங்கெல்லாம் டெவலப்மெண்ட்டு லாஸ்ட் 25 years ஆகாத டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த 5 years ஆயிருக்கிற மாதிரி ஜனங்க கூட பேசிக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட்ஸ் வச்சுட்டு கோ ஃபார் நெக்ஸ்ட் எலெக்ஷன் இன் அலையன்ஸ் வித் என்ஆர் காங்கிரஸ். அண்ட் லாஸ்ட் டைம் 16 seats என்ஆர் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 14 seats பிஜேபி அண்ட் அலைஸ். அண்ட் வி ஹவ் பிளான் டு கோ அக்கார்டிங்லி சேம் லைக் லாஸ்ட் எலெக்ஷன்ஸ். இது இன்னைக்கு நம்ம நிச்சயம் பண்ணியிருக்கோம். சீட்டு எந்தெந்த சீட்டு யார் யாரும் நிற்க போனாங்க இதை பற்றி நம்ம 1 or 2 days வில் பி ஃபைனலைசிங் தி சீட்ஸ் ஆல்சோ. நீங்க என்ன கேட்குறதுன்னா, BJP will have alliance with all other parties and our main partner is NR Congress, and we are going for elections. National leadership Narendra Modi, and in state our leadership is Rangaswamy. This year, you are going to have alliance with LJK or not? That is just a question. We are having alliance with all the parties actually. All is our like-minded. We are having an alliance with them, and we are continuing with them. The CM is not, we heard that CM is not willing to get alliance with LJK. 16 seats will be contesting by. Is LJK coming to alliance? Yes, he will. They're coming. Seat sharing BJP alliance. BJP seat sharing. வில்லியனூர் தொகுதியில் 99 கோடியே 34 லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருப்பட்டி வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதாக்கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கம் அம்மனகுப்பம் முதல் சீலா ஓடை வரையிலும் ரூபாய் 18 கோடியே 99 லட்சம் செலவில் பிசிசி வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் உதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பெரியபேட் கால்வாயினை இணைக்கும்
க்ளூனிப்பள்ளி சாலையின் குறுக்கே ரூபாய் 35,62,000 செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஊர் முக்கியஸ்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. சார் வெயிட் பண்ணுங்க. கொடுங்க. புதுச்சேரியில் காதலித்து வந்த பெண் தன்னை விட்டு விலகி சென்றதால் ஆத்திரமடைந்த காதலன் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த முன்னாள் காதலி மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தியதை அடுத்து 80% தீ காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக மக்கள் செயல்பாட்டில் இயங்காத குபேர் திருமண மண்டபத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பிரம்மாண்டமாக திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குள் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் ரூபாய் 69,75,078 செலவில் புதுப்பிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்பராய பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி முன்னதாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானர்பேட்டை, நேதாஜி நகர், பொம்பாக்கீரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர்வெள்ளி, பெரியபள்ளி, கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் மகளிர் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன் மார்க்கெட் கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும், இதனால் மற்ற மகளிர் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர்களின் பெண்கள் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்தவுடன் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன்,
உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மகளிர் மீனவர் வியாபாரிகளின் கோரிக்கையினையும் பிரச்சனையினையும் கேட்டறிந்தார். பின்னர் அங்கு வந்த எஸ்எஸ்பி அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கு எஸ்எஸ்பி அவர்கள் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மகளிர் மீனவ வியாபாரிகள் அமைதியாக அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் மீனவர் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்தார்.